அதில் ஒரு போஸ்டல் கவர் பர்சனல் என எழுதப்பட்டு சாவித்திரி விலாசத்துக்கு போய் திரும்பி இருந்தது. காரணம், அந்த விலாசத்தில் ஆள் இல்லை என எழுதப்பட்டு இருந்தது. கடிதத்தை பிரித்தான். சில விஷயங்களை புரிந்து கொண்டான். சாயந்தரம் ஸ்ரீயை கூட்டிக் கொண்டு விஷ்ணு வீட்டிற்கு போனான். விஷ்ணு, ஸ்ரீ, அஜய் மூவரும் ஒன்றாக வீட்டில் நுழைந்தனர். சாவித்திரி கேள்விக்குறியுடன் அவர்களை பார்த்தாள். அஜய், சாவிமா, ஸ்ரீ கல்யாண விஷயமா பேசலாம்னு வந்தேன். சாவித்திரி, ஏன் மாப்பிள்ளை பார்த்தால் முடிச்சிட வேண்டியது தானே, எதுக்கு என்கிட்ட சொல்லற? அஜய், உங்கள் கோபத்தை கொஞ்ச நேரம் மூட்டை கட்டி வச்சுட்டு நான் சொல்கிறத கேட்குறீங்களா? சாவித்திரி, இதோ பாரு, விஷ்ணுவோட ஃப்ரெண்டுன்னு இந்த வீட்டில் ஒரு மரியாதையை நீ காப்பாற்றிக்கோ. கண்டவ ஓடுகாலியோட பொண்ணை எங்கள் வீட்டில் கட்டி கொடுக்கலாம்னு நீ பார்க்காதே. ஸ்ரீ கண்ணில் கண்ணீர் முட்டி கொண்டு நின்றது. அஜய், அம்மா ப்ளீஸ், வார்த்தையை விடாதீங்க. சாவித்திரி, என்னடா மிரட்டுற? அவள் அம்மா எங்கள் அண்ணனோட வாழாமல் இவனோடவே ஓடி போயிட்டா. அப்பம்பே தெரியாத பொண்ணு என்னோட வீட்டு மருமகளா? ஸ்ரீ பொறுக்க முடியாமல் கண்ணீர் வலிய வெளியே ஓடினாள். அஜயும் விஷ்ணுவும் பின்னாலே ஓடினர். ஸ்ரீ நில்லு, அவளை தோளோடு அணைத்து கொண்டான் அஜய். அஜய் விஷ்ணுவை கொல்வது போல முறைத்தான். அவன் சட்டை காலரை பிடித்து அடைச்சி, உனக்கெல்லாம் லவ் பண்ண பொண்ணு வேணும், ஆனால் அம்மாவை எதிர்க்க மாட்டேன். இல்லை, ஒரு 2 நிமிஷம் அவங்கள அமைதிப்படுத்தி இருந்தேன்னா எல்லா உண்மையும் புரிஞ்சிருக்கும் என்று அவன் பாக்கெட்டில் இருந்த கடிதத்தை அவன் மேல் தூக்கி எறிந்தான். அஜய், அவன் மேலே சுமத்தப்பட்ட பழியை எப்படி சரி பண்ணணும்னு எனக்கு தெரியும். அதுவரை என் முன்னாடி வந்துடாதே. ஸ்ரீயை கூட்டிக் கொண்டு காரில் ஏறி போய்விட்டான். விஷ்ணு அந்த கடிதத்தை படித்து அதிர்ந்தான். ஸ்ரீ என்னோட மாமா பொண்ணு, அம்மா நம்ப மாட்டேங்கிறாங்க. விஷ்ணு, அம்மா நீ இப்போது என்னோட வாழ்க்கையை சூனியமாக்கிட்ட, சந்தோஷமா? ஏம்மா ஸ்ரீயை அப்படி பேசின? அவ்வளவு சீக்கிரம் ஒருத்தங்களை காயப்படுத்துவியா? நீ அப்படி இல்லையே. சாவித்ரி, அவள் அம்மா பண்ணின வேலையால் நாங்கள் எவ்வளவு தலை குனிஞ்சு நின்னோம்னு உனக்கு தெரியுமா? அந்த ஊரிலேயே இருக்க பிடிக்காமல் சொந்த ஊரை விட்டு இங்கே வந்துட்டோம். நாங்கள் எவ்வளவு கஷ்டத்தை அனுபவித்தோம் தெரியுமா? நான் இப்போ பேசினதுக்கு அவளுக்கு வக்காலத்து வாங்கிட்டு வரியே. விஷ்ணு, அம்மா நீ நினச்சிட்டு இருக்கிறது தப்பாக இருந்தாலும் நீ பேசுனது தப்பு இல்லையா? உனக்கு என்ன ஆச்சு? நான் உன்னோட பையன், நீ என்னை பேசலாம். அவளை எந்த உரிமையில் பேசின? அவள் என்னோட மாமா பொண்ணு. நீ அதை நம்பலைனாலும் சரி, அவள் தான் இந்த ஜென்மத்தில் எனக்கு பொண்டாட்டி. உனக்கு அத்தை எழுதின லெட்டர், நீ படித்தாலும் சரி படிக்கலைனாலும் சரி, உன்னோட இஷ்டம். என்ன நீ புரிஞ்சு வச்சுக்கிறது தப்புன்னு சொல்கிற ஆதாரம் இதிலே இருக்குது. சாவித்திரி, இப்படி ஒரு பெண்ணால் நமக்குள்ள சண்டை வரும்னு நான் நினைக்கலை. அழுது கொண்டே அந்த கடிதத்தை வாங்கினாள். படிக்க ஆரம்பித்தாள். அன்புள்ள சாவித்திரி, உனக்கு இந்த கடிதம் கிடைக்கும்போது நீ என்னை தவறாக நினைத்து கொண்டிருப்பாய். என்னை பற்றி விளக்கம் சொல்ல எனக்கு ஒரு வாய்ப்பு கொடு. லலிதா வீட்டிற்கு உங்கள் அண்ணன் என்னை வேலைக்கு சேர்த்தார். அவளுக்கு 2வது பிரசவத்தில் கொஞ்சம் கஷ்டம் ஏற்பட்டதாலும் குழந்தையை பார்த்து கொள்ளவும் என்னை ஏற்பாடு செய்தார். உனக்கே நல்லா தெரியும் அந்த லலிதா எப்பேற்பட்ட ராட்சசி என்று. அந்த குழந்தை அஜய் அவளை விட என்னை தான் அம்மா என்று அழைக்கிறான் என்று அவள் எனக்கு சூடு வைத்தது தெரியும் இல்லையா? ஆனாலும் அந்த குழந்தைக்காக நான் வேலைக்கு போயிட்டு தான் இருந்தேன். நீ கூட என்னை திட்டுன அங்கே போக வேண்டாம்னு. ஆனால் அவள் உங்கள் அண்ணன் மேல் ஒரு கண் வைத்திருந்தாள் என்றால் நீ நம்புவியா? வீட்டிலே உங்கள் அண்ணனுக்கு என்னை திருமணம் செய்து விட்டனர். அவளால் உங்கள் அண்ணனை விட முடியவில்லை. அவள் என்னிடம் உங்கள் அண்ணன் மேலே திருட்டு பழி சுமத்தி சிறையில் அடைத்து விடுவேன் என்று என்னை பயமுறுத்தி நான் உங்கள் அண்ணனை நெருங்க விடாமல் ரொம்ப கவனமாக பார்த்து கொண்டிருந்தாள். இது எல்லாத்தையும் மீறி நானும் உங்கள் அண்ணனும் கலந்து விட்டோம். நான் கர்ப்பமானேன். அந்த விஷயத்தை தெரிந்து கொண்ட அவள் உங்கள் அண்ணனை கொலை பழி சுமத்தி செயலுக்கு அனுப்பிவிட்டாள். என்னை கூட்டமாக ஆள் அனுப்பி கொலை செய்ய வந்தாள். அவளிடம் இருந்து தப்பித்து நான் மதுரை வந்துவிட்டேன். இங்கே ஒரு ஆசிரமத்தில் வேலை செய்து கொண்டு இங்கேயே வாழ்கிறேன். இவ்வளவு நாள் விட்டு உனக்கு கடிதம் எழுத காரணம் என்னவென்றால், எனக்கு பெண் குழந்தை பிறந்திருக்கிறாள். இப்போ எனக்கு உறவுகள் வேண்டும் என்று தோன்றுகிறது. அவள் அனாதையாக வளரக்கூடாது. உங்கள் அண்ணனை எப்படியாவது காப்பாற்று. என்னை இந்த முகவரியில் வந்து சந்திக்கவும். இப்போவும் உங்கள் அண்ணன் மேல் எந்த தவறும் இல்லை. என்னை ஏமாற்றி விடாதே, என்னை நம்பு என்று அந்த கடிதம் முடிந்திருந்தது. சாவித்திரி கதறினாள். விஷ்ணுவிடம் சொல்லி வேறு ஒரு கடிதத்தை எடுத்து தர சொன்னாள். அதுவும் பிரிக்கப்படவில்லை. அந்த கடிதம் அவளுடைய அண்ணனிடமிருந்து வந்திருந்தது. விஷ்ணு, ஏமா இந்த லெட்டரையாவது பிரித்து படிச்சிருக்கலாமே. சாவித்திரி, ஒரு உயிரை கொலை பண்ணுற அளவுக்கு போயிட்டாரேன்னு ரொம்ப கோபத்தில் படிக்கலை.
ஒரு தடவை இங்கே கூட வந்திருக்கார். நான் அவர்கிட்ட பேசாமலே திருப்பி அனுப்பிட்டேன் என்று அழுதார். அண்ணன் கடிதத்தில், சாவி, நீ என்னையும் ஹேமாவையும் தப்பாக நினச்சிட்டு இருக்க. நாங்கள் அப்படி இல்லை. நான் சில தவறான சித்தரிப்பினால் நான் சிறைக்கு சென்று விட்டேன். ஹேமாவை காணவில்லை. நான் இப்போ ஹேமாவை தொலைச்சிட்டு அவளை தேடி அலைஞ்சிட்டு இருக்கேன். உனக்கு அவளை பற்றி ஏதாவது தெரிந்தால் சொல்லு. அவள் என்னை விட்டு போகும்போது என்னோட குழந்தையை சுமந்துட்டு இருந்தா. என்னோட ஃபோன் நம்பர் இது. உன்னோட ஃபோனுக்காக காத்திருப்பேன். இப்படிக்கு சத்யநாராயணன். சாவித்திரி, ஃபோன் பண்ணுடா. விஷ்ணு, ஹலோ மாமா. சத்யநாராயணன், யாரு? விஷ்ணு, மாமா, நான் சாவித்திரி பையன் விஷ்ணு. நாராயணன், விஷ்ணுவாணி, ரொம்ப நாளாச்சு உன்னை குழந்தையா பார்த்தது. இப்போ பெரிய பையனாக இருப்ப போல. உன்னை பார்த்தே 20 வருஷம் ஆச்சுடா. உங்கள் அம்மாவுக்கு இப்போதான் என் மேலே கோபம் போனதா? எங்கே அவ? சாவி, அண்ணா, நான் ரொம்ப தப்பு பண்ணிட்டேன். என்னை மன்னிச்சிடுங்க. உங்களையும் ஹேமாவையும் ரொம்ப தப்பாக நினச்சிட்டேன். நாராயணன், சரி, நாட்கள் போயிடுச்சே, என்ன பண்ண முடியும்? நீ உங்கள் வீட்டுக்காரர் எல்லாம் நல்லா இருக்கீங்களா? இப்போவாவது என்னோட லெட்டரை படிச்சியா? சாவி, அவர் போய் சேர்ந்து 4 வருஷம் ஆச்சு. உங்கள் லெட்டர் மட்டும் இல்லை, ஹேமா லெட்டரும் இன்னைக்கு தான் படித்தேன். நாராயணன், ஹேமாவா? எப்படி இருக்கா? சாவி, தெரியாது. ஆனால் உங்கள் பொண்ணு நல்லா இருக்காள். நாராயணன், எனக்கு பொண்ணா? எங்கே இருக்கா? எப்படி இருக்கா? சாவி, நீங்கள் முதல்ல இங்கே வாங்க, பேசிக்கலாம். நாராயணன், நாளைக்கு நைட் அல்லது நாளை மறுநாள் காலையில் அங்கே இருப்பேன். சாவி, சரி, சீக்கிரம் வாங்க என்று ஃபோனை வைத்தார். சாவித்திரி, டே, போய் ஸ்ரீயை கூட்டிகிட்டு வந்துடுடா. விஷ்ணு, எப்படி? எல்லாம் மாமா வந்ததும் பார்த்துக்கலாம். சாவித்திரி, நான் உடனே அவகிட்ட மன்னிப்பு கேட்கணும். விஷ்ணு, சரி, ஃபோன் பண்ணுறேன். அவனுடைய ஃபோன் கால் பிளாக் செய்திருந்தார். அம்மா ரொம்ப கோவமாக இருக்கா போல இருக்கு. நாளைக்கு நேரில் பேசிக்கலாம். இரவு சாரு வந்தாள். ஸ்ரீயும் அஜயும் ஹாலில் உட்கார்ந்து இருப்பதை பார்த்து, என்ன அண்ணனும் தங்கச்சியும் கப்பல் கவிழ்ந்தது போல உட்கார்ந்து இருக்கீங்க? இவளை பார்த்ததும் ஸ்ரீ கண்களை துடைத்து கொண்டு எழுந்தாள். சாரி, ஹே, என்ன அழுதியா? என்னாச்சு என்று அவளை அணைத்து கொண்டு சோஃபாவில் உட்கார்ந்தாள். ஸ்ரீ, எனக்கு இன்னைக்கு ஒரு நல்ல பேர் கிடச்சிது. அஜய், ஸ்ரீ, அதையே நினச்சிட்டு இருக்காதே. ஸ்ரீ, இது வரைக்கும் அனாதைன்னு தான் என்னோட பேர் இருந்தது. இனிமேல் இப்படி ஒரு பேர், ஓடுகாலி பெண், அப்பன் பெயர் தெரியாத பெண். அண்ணா, நான் அனாதையாக இருக்கிறத தான் விரும்புகிறேன். சார், என்ன சொல்லுற? எனக்கு ஏதும் புரியலை. ஸ்ரீ நடந்ததை சொன்னான். ஏங்க, நீங்கள் எதுக்கு ஸ்ரீயை கூட்டிகிட்டு போனீங்க? அஜய், அதுதான் நான் பண்ணின பெரிய தப்பு. என்னை மன்னிச்சிடுமா என்று தலையில் கைவிரல்களை விட்டு கொண்டு, நான் கொஞ்சம் வெளியே போயிட்டு வரேன் என்று கிளம்பினான். சாரு, ப்ளீஸ் எங்கேயும் போகாதீங்க, நைட் டைம். அஜய், சீக்கிரம் வந்துடுறேன் என்று கிளம்பினான். அஜய் சுந்தருக்கு கால் செய்து, சுந்தர், அந்த லெட்டர் பார்த்தியா? சுந்தர், சார், அந்த லெட்டர் படி நீங்கள் தான் அந்த அஜய், உங்கள் அம்மா தான் லலிதா. அஜய், சரி, நான் மறுபடியும் கூப்பிட்றேன் என்று சொல்லி ஃபோன் வைத்தான். அம்மா, நீ இன்னும் எத்தனை பேரை கொலை பண்ண போகிற? இன்னும் எத்தனை பேரை பார்த்து நான் தலை குனியணும்? ரொம்ப விரக்தியில் பப் போனான். அங்கே ஓரமாக அமர்ந்து ட்ரிங்க்ஸ் ஆர்டர் பண்ணினான். இவனை தூரத்தில் இருந்து இருவர் கவனித்து, மேடம் இப்போது ட்ரிங்க்ஸ் சாப்பிட உட்கார்ந்து இருக்காரு. அப்போது அவன் ட்ரிங்க்ஸில் போதை மாத்திரை கலந்துடு. அவன் மயங்கினதும் வேறு வழியாக அவனை வெளியே கூட்டிகிட்டு வந்துடு. அங்கே என்னோட கார் வெயிட் பண்ணும். அதில் அவனை போட்டுட்டு போயிடு. உனக்கு பம்பர் பரிசு கொடுக்கிறேன். பெங்களூர் ஒரு பெரிய நட்சத்திர விடுதியில் அஜய் மயக்கமாக கட்டிலில் படுத்திருந்தான். நந்தினி அவசரமாக அவளுடைய வேலைகளை விட்டுவிட்டு 2 மணி நேரத்தில் அந்த விடுதியில் அவன் அருகே அவள் இருந்தாள். நந்தினி, ஹலோ டார்லிங், எப்படி என்கிட்ட மாட்டியிருக்க தெரியுதா? அவனுடைய ஆடைகளை உருவினாள். அவளுடைய ஆடைகளை களைந்து நிர்வாணமாக அவனுடன் இருப்பது போல பல ஃபோட்டோக்களை எடுத்துக்கொண்டாள். பர்ஃபெக்ட். சில ஃபோட்டோக்களை அஜய் ஃபோன் மூலம் சாருவின் நம்பருக்கு அனுப்பிவிட்டாள். அடுத்த சில நொடியில் சாருவின் ஃபோன் அஜய்க்கு வந்தது. நந்தினி, ஹலோ, என்ன அஜய் பொண்டாட்டி, நல்லா இருக்கியா? இப்போ கொஞ்சம் ஃபோட்டோ வந்திருக்குமே. பாவம் அஜய் இப்போ தான் வேலை முடிச்சுட்டு அசந்து தூங்குறான். நீ காலையில் கூப்பிட. சாரு, நந்தினி ப்ளீஸ் அஜய்கிட்ட ஃபோன் கொடு, நான் பேசுகிறேன். நந்தினி, எனக்கும் கொடுக்கணும் தான் ஆசை, என்ன பண்ணுறது, தூங்குறானே. ரொம்ப ஹெவியாக வேலை செஞ்சுட்டு இப்போ தூங்குறான். ஏன், நீ ரொம்ப நாள் பட்டினி போட்டியா? நந்தினி, உனக்கு இன்னும் கொஞ்சம் ஃபோட்டோ அனுப்பணும். நாளைக்கு காலையில் ப்ரெஸ் மீடியா எல்லாம் ஃபோட்டோ கொடுக்குறேன். சின்னதாக தற்கொலைக்கு முயற்சின்னு ஆக்ட் கொடுக்குறேன். அஜயோட வளர்ச்சி அவ்வளவு தான்.
சாரு உனக்கு என்ன வேணும்? நந்தினி கரெக்ட், நீ கொஞ்சம் பிரில்லியன்ட். நீ அவனை விட்டு போகணும். என்னை வேண்டாம்னு சொன்னவன் இனிமேல் எந்த பொம்பளையும் தொடக்கூடாது. சாரு நான் போயிடுறேன், அவரை ஒன்றும் செஞ்சிடாதே. நந்தினி முதல்ல நீ போ என்று ஃபோன் வைத்தாள். சாரு அஜய், உனக்கு நான் என்ன தப்பு பண்ணினேன்? என்னை ஏன் ஏமாத்தின? மறுபடி என்னை குறிவைத்து கொன்னுக்கிட்டே இருக்க. என் மேலே கொஞ்சம் கூட இரக்கமே கிடையாதா? இப்படி அவள் மார்பில் உன்னோட முகத்தை வச்சுக்கிட்டு மயங்கிக்கிட்டு இருக்க என்னோட மனசு சுக்கு நூறாக வெடிச்சு போச்சு. அவள் கொஞ்சம் கூட கூச்சமே இல்லாமல் இப்படிப்பட்ட ஃபோட்டோவை எனக்கு அனுப்பியிருக்கா. அதே மாதிரி ஃபோட்டோவை நாளைக்கு ப்ரெஸ்ஸுக்கு அனுப்பி அஜய் என்னுடன் உறவு வைத்து கொண்டு என்னை கல்யாணம் பண்ண மறுக்கிறான். வேறு ஒரு பெண்ணை கல்யாணம் செய்து கொண்டதால் நான் இறக்கிறேன் என்று தற்கொலை பண்ணிக்கிற மாதிரி செட்டப் பண்ணிட்டா என்ன ஆகும்? இந்த உலகமே அஜயும் நந்தினியும் கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லும். அப்போது என்னோட நிலை நினச்ச மாதிரி நான் உனக்கு வப்பாட்டியா? உண்மையிலேயே என்னை காதலிச்சு இருந்தால் அவளோட இப்படி நெருக்கமா? ச்சே, உன்னால் எப்படி முடிஞ்சது? என்னை ஏமாத்திட்ட. அடுத்து எனக்கு டிவோர்ஸ் கொடுத்து ஜீவனாம்சம் கொடுத்துட்டா எல்லாம் முடிஞ்சது இல்லை? நீ மட்டும் என்ன பண்ணுவ? இப்போ அவளோட கைப்பிடியில் நீ இருக்க. எல்லோருடைய கண்களும் என்னை தான் குற்றவாளியாக பார்க்கும். நான் தான் உங்கள் நடுவிலே வந்த மாதிரி. இந்த ஜென்மத்தில் நான் செய்த ஒரே தவறு உன்னை இன்னும் நம்பிட்டு இருக்கிறது தான். ஸ்ரீ ரூமுக்கு போனேன். அவளும் அழுது கொண்டிருந்தாள். ஆனால் இன்று அவள் அழுவது அவளுக்காக. கண்டிப்பாக அவளுடைய வாழ்க்கையை அவள் சரி பண்ணிடுவாள். இல்லைனாலும் விஷ்ணு அவளை தனியாக விடமாட்டார். அவள் அருகே போய் உட்கார்ந்தேன். ஸ்ரீ, நீ விஷ்ணு அண்ணனை நம்பு, அவர் உன்னை கைவிட மாட்டார், அழாதே. ஸ்ரீ, எப்படி அவரை நம்புறது? அவங்க அம்மாவை எதிர்த்து ஒரு வார்த்தை பேச மாட்டேங்கிறார். நான் உனக்கு புரியலை. அவங்க அம்மா அப்படிப்பட்டவங்க இல்லை. அவங்களுக்கு உங்கள் அம்மாவை பற்றி தவறான அபிப்பிராயம் வந்திருக்கு. அது தப்புன்னு அவங்களுக்கு நாம் எடுத்து சொன்னால் புரிஞ்சுப்பாங்க. அஜய் அம்மா மாதிரி இல்லை. அவங்க நிலையில் இருந்து நீ யோசிச்சு பாரு. கொஞ்சம் அவங்களுக்கு புரிஞ்சிக்க வாய்ப்பு கொடு. விஷ்ணு எப்பவும் உன்னோட இருப்பார். ஸ்ரீ, விஷ்ணுவை நம்பலாமா? நான் கண்டிப்பாக. நீ என்னை எந்த அளவுக்கு நம்புகிறாயோ அந்த அளவுக்கு அவரை நீ நம்பலாம். ஐ லவ் யூ. அழாமல் தூங்கு, சரியா? அவளுக்கு முத்தமிட்டு வெளியே வந்தேன். எதுக்கும் ஒரு வார்த்தை விஷ்ணுவிடம் கேட்டு விடலாம். அண்ணா தூங்கிட்டீங்களா? மணி 11 ஆனதால் இந்த கேள்வி. விஷ்ணு, எங்கம்மா? உன்னோட ஃப்ரெண்டும் என்னோட ஃப்ரெண்டும் 2 பேரும் சேர்ந்து என்னை சாயந்தரம் தான் திட்டிட்டு போனாங்க. என்னை பேசவே விடலை. இதுக்கு மேலே மேடம் என்னோட நம்பர் பிளாக் பண்ணியிருக்காங்க. சார் என்னோட ஃபோன் அட்டன் பண்ண மாட்டேங்கிறாரு. பைத்தியம் பிடிச்ச மாதிரி இருக்கேன். அண்ணா, என்னோட ஃப்ரெண்டை கைவிட்டிட மாட்டீங்களே? விஷ்ணு, ஏம்மா? அவள் ஏதாவது சொன்னாளா? அவள் தான் என்னோட உயிரே. அவளை நான் இந்த ஜென்மத்தில் விட்டு கொடுக்க மாட்டேன். நம்பலாமா? விஷ்ணு, சத்தியமா? தேங்க்ஸ் என்று ஃபோன் வைத்தேன். நான் உங்களை நம்புகிறேன். இனி என்னோட ஸ்ரீ நல்லா இருப்பா. ஸ்ரீ, உன்கிட்ட சொல்லாமல் கிளம்புறேன். ஆனால் திவ்யாவை உன்னோட பொண்ணா நீ பார்த்துக்கோ. கண்டிப்பாக நான் திரும்ப வருவேன். நீ என்னோட திவ்யாவுக்கு செஞ்சது எல்லாம் திருப்பி தருவேன். என்னோட திவ்யாவை மட்டும் அனாதை ஆக்கிடாதே. அதோட வழி உனக்கே தெரியும். நீ அப்படி செய்ய மாட்டேன்னு நானும் நம்புகிறேன். இனிமேல் நான் இங்கே இருக்க மாட்டேன். வெளியில் காவலரிடம் அவசர ஆபரேஷன், அதனால் நான் கிளம்புறேன். நாங்களே கூட்டிகிட்டு போகிறோம் மேடம். அவர்கள் என்னை கூட்டி போய் ஹாஸ்பிட்டல் வாசலில் விட நான் உள்ளே போனேன். அவர்கள் அறியாமல் வேறு வாசல் வழியாக வெளியே வந்து ஒரு டாக்ஸி பிடித்து ஏடிஎம்மில் பணம் எடுத்துக்கொண்டு கிளம்பினேன். கையில் ஃபோன் இல்லை. பணம் ஒரு 45,000, என்னோட டிகிரி சர்டிஃபிகேட் மற்றும் கொஞ்சம் மாற்று துணி எடுத்துக்கொண்டு கிளம்பிவிட்டேன். வழி தெரியாத பாதையில் விடை தெரியாத பயணம். சுந்தர் சார், அஜய் சார் எங்கே? ஒரு அர்ஜென்ட். ஃபோன் எடுக்க மாட்டேங்கிறார். விஷ்ணு, உன்னோட ஃபோனும் எடுக்கலையா? என்னோடதும் எடுக்க மாட்டேங்கிறா. இரு, நான் பார்த்துட்டு மறுபடியும் ஃபோன் பண்ணுறேன். விஷ்ணு இன்டர்காமில் ஸ்ரீக்கு முயற்சி செய்ய அவள் எடுக்காதது அடுத்து ரிசப்ஷன் கால் செய்ய, சார் மேடம் இன்னைக்கு வரலை, ஏதும் ஃபோன் பண்ணலை. விஷ்ணு மறுபடி லேண்ட்லைன் மூலம் ஸ்ரீக்கு கால் செய்ய அவள் அழுது விசும்பல் குரல் மட்டும் கேட்டது. ஸ்ரீ, என்னாச்சு? அவள் குரல் வரவில்லை. பெருங்குரல் எடுத்து அழுதாள். அவள் அவ்வளவு சீக்கிரம் எதுக்கும் அழமாட்டா. நேற்று அவன் சொன்னதுக்கு அவள் இவ்வளவு நேரம் அழுபவள் இல்லை. ஸ்ரீ, அழாதே, என்னாச்சு? அவளால் ஒன்றும் சொல்ல முடியவில்லை. விஷ்ணு அஜய் வீட்டிற்கு கிளம்பினான். வெளியே செக்யூரிட்டி அனைவரும் ஒன்று கூடி நிற்க, என்ன ஆச்சு? சார், சாருலதா மேடம் காணவில்லை. விஷ்ணு, என்ன சொல்லுறீங்க? அவங்களுக்கு ஆபத்து இருக்குன்னு தானே உங்களை வேலைக்கு வச்சிருக்கு. சார், அவங்க வேணும்னே கிளம்பிட்டாங்க. அவங்க நைட் எமர்ஜென்சி இருக்குன்னு எங்ககிட்ட சொன்னாங்க. ஹாஸ்பிட்டலில் நாங்கள் கூட்டிகிட்டு போனோம். அவங்க வேறு வழியாக வெளியே போயிட்டாங்க. அங்கே ஹாஸ்பிட்டல் வெளியே நின்றுட்டு மேடம் வரலேன்னு உள்ளே கேட்க போய் தான் தெரிஞ்சது நேற்று அவங்களுக்கு எந்த ஒரு அவசர வேலையும் கொடுக்கப்படலேன்னு.
அப்புறம் சிசிடிவி பார்த்தால் அவங்க வேறு வழியாக வெளியே போயிட்டாங்க. விஷ்ணு, அஜய் எங்கே? அஜய் சார் நேற்று நைட் பப் போனார். ஆனால் அவரோட கார் அங்கே வாசலிலே இருக்குது. அவரே காணோம். விஷ்ணு சுந்தருக்கு ஃபோன் செய்து அஜயோட ஃபோன் எந்த இடத்துல ட்ராவல் ஆகுதுன்னு பார்த்து சொல்லு. விஷ்ணு வீட்டிற்கு நுழைந்து ஸ்ரீ எங்கே இருக்க? சாரு ரூமில் மயங்கி கிடந்தாள். விஷ்ணு அவளை தூக்கி கட்டிலில் கிடத்தி அவள் முகத்தில் தண்ணீர் தெளித்து அவள் கண் விழித்து அவனை கட்டி கொண்டு கதறினாள். அவள் கையில் இருக்கும் லெட்டரை படித்து பார்த்து விஷ்ணு அதிர்ந்தான். விஷ்ணு, அவங்களுக்குள்ளே ஏதாவது சண்டையா? இல்லை, நான் நல்லா தான் பேசினாங்க. நம்ம பிரச்சனை அண்ணன் வெளியே போனாங்க. சுந்தர், சார் அந்த நட்சத்திர ஹோட்டல் பேர் சொல்லி அங்கே தான் நேற்று நைட்லேருந்து சார் மொபைல் இருக்குது. விஷ்ணு, அட்ரஸ் அனுப்பு, நான் பார்த்துக்கிறேன். விஷ்ணு, ப்ளீஸ் தைரியமாக இரு, நான் 2 பேரையும் கூட்டிகிட்டு வரேன், ப்ராமிஸ். நானும் வரேன். விஷ்ணு, சரி வா. அவளை கூட்டிக் கொண்டு சுந்தர் சொன்ன விடுதிக்கு செக்யூரிட்டி சூழ போனான். கிட்டத்தட்ட எல்லா அறையிலும் சோதனை செய்ய ஒரு ரூமில் அவன் இருந்த நிலையை பார்த்து துடித்து போனான். அனைவரையும் வெளியே நிறுத்திவிட்டு விஷ்ணு மட்டும் உள்ளே நுழைந்து அறைக்கதவை அடைத்து அவனுடைய உடுப்புகளை அவனுக்கு மாட்டிவிட்டான். விஷ்ணு, அஜய், என்ன ஆச்சுடா உனக்கு? அவன் நகரவில்லை. ஹோட்டல் ஆஃபீஸுக்கு ஃபோன் செய்து அவசர டாக்டர் வர வைத்தான். டாக்டர், அவர் போதை ஊசி எடுத்துகிட்டு இருக்கார். நான் ஒரு இன்ஜெக்ஷன் போடுறேன், சீக்கிரம் தெளிவாக ஆகிடுவார். டாக்டர் ஊசி போட்டு விஷ்ணுவும் ஸ்ரீயும் பக்கத்திலே அவன் கண் விழிக்க காத்திருந்தனர். அஜயன் ஃபோன் எடுத்து விஷ்ணு ஃபோன் கால் லிஸ்ட் பார்த்து கொண்டே வந்தான். மிஸ்டு கால் விஷ்ணு, மனைவி சுந்தர். இதில் ஒரு கால் மட்டும் மனைவி பேசியிருக்கிறான். அவன் ஃபோனில் ரெக்கார்ட் ஆப்ஷன் இருப்பதால் ஏதாவது சாருவை திட்டினானா என்பதை பார்க்க ரெக்கார்ட் ப்ளே செய்தான். சாருவும் நந்தினியும் பேசியதை கேட்டார்கள். இருவருக்கும் அதிர்ச்சி. இவ எப்போ இங்கே வந்தா? அதுவும் எப்படி கேவலமாக பேசியிருக்கா? அப்போ அஜய்க்கு போதை ஊசி போட்டது நந்தினியாக தான் இருக்கும். என்னோட ஃப்ரெண்டை வாழ விட மாட்டாளா அந்த பிசாசு? அப்படி என்னதான் ஃபோட்டோ அனுப்பியிருக்கா? விஷ்ணு அவள் அனுப்பிய வாட்ஸ்அப் ஃபோட்டோ பார்த்து அதிர்ச்சியின் உச்சத்துக்கு போனான். என்ன ஆச்சு? விஷ்ணு, அஜயை ட்ரெஸ் இல்லாமல் படுக்க வச்சு அவளும் அவனோட ட்ரெஸ் இல்லாமல் நெருக்கமாக இருக்கிற மாதிரி ஃபோட்டோ எடுத்து சாருவுக்கு அனுப்பியிருக்கா. அவள் ஃபோனில் கூட 2 பேரும் சேர்ந்ததா சொல்லியிருக்காளே. ஏங்க, இப்போ நடந்தது எதுவும் அண்ணனுக்கு தெரியாதா? விஷ்ணு, எப்படி தெரியும்? இப்போது நாம் இங்கே இருக்கிறதே தெரியாது அவனுக்கு. அப்போது அது எப்படி? விஷ்ணு, அப்படி நடக்க வாய்ப்பே இல்லை. அவனுக்கு தெரியாமல் எல்லாம் நந்தினி செஞ்ச ட்ராமா. சாரு அஜயை விட்டு போகணும்னு இத்தனையும் செஞ்சிருக்கா. அப்போது சாருவுக்கு இது தெரியாது இல்லை? அவள் அண்ணனை தப்பாக நினச்சிட்டு அவள் எங்கேயோ கிளம்பி போயிட்டா. நேற்று நைட் என்கிட்ட உங்களை தப்பாக நினைக்கக்கூடாதுன்னு ரொம்ப நேரம் அட்வைஸ் பண்ணிட்டு போனான். நான் சங்கடப்படக்கூடாதுன்னு சொன்னான்னு நினச்சேன். என்னை விட்டு போகிறதுக்கு சொன்னான்னு நான் நினைக்கலையே. அவளை நான் தனியாக விட்டு இருப்பேனா? நைட்டு எனக்கும் ஃபோன் பண்ணி உன்னை கல்யாணம் பண்ணிக்கணும்னு சத்தியம் வாங்கினாளே. அவள் நேற்று நடந்த விஷயத்துக்காக தான் அப்படி கேட்டான்னு நானும் நினச்சிட்டு இருந்துட்டேனே. அஜய் இன்னும் கண் விழிக்கவில்லை. அவன் கண் விழித்ததும் அவனுக்கு நடந்த விஷயத்தை எப்படி சொல்வது என இருவரும் கலங்கினர்.